செய்கிறோம். பாடலில் சொன்னது மட்டுமின்றி குறித்த தவணையில் சரியாக தவணையை கட்டக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வட்டியை கூட தள்ளுபடி செய்யக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் நம்முடைய கூட்டுறவு சொந்தங்கள், சுய உதவி குழுவை சார்ந்தவர்கள் என்பதை மிகுந்த பெருமையுடன் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டுறவு குடும்பங்களின் சார்பில் அன்பு பரிசை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். டாக்டர் தே. ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர்களே, அதே போல மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களே, வணக்கத்துக்குரிய சென்னை மாநகர மேயர் திருமதி ஆர். பிரியா அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தயாநிதி மாறன் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் டாக்டர் என். சுப்பையன் IAS அவர்களே, மற்றும் துறையின் பல்வேறு நிலையிலான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய மாதவரம் சுதர்சனம் அவர்களையும், திரு தாயகம் கவி அவர்களையும், திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களையும், திரு பிரபாகர் ராஜா அவர்களையும், டாக்டர் வெற்றியழகன் அவர்களையும், ஜோசப் சாமுவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நடைபெறுகின்ற இந்த 71வது கூட்டுறவு வார விழா என்பது கூட்டுறவுத்துறையின் பயன்பாடுகள், கூட்டுறவுத்துறை ஏன் வலுப்பெற வேண்டும் என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற 1,00,000 கோடி என்ற அந்த இலக்கையும் எட்டி பிடிப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, பொதுவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற இந்த கூட்டுறவு வார விழாவின் மூலமாக ஒரு வார நிகழ்ச்சியாக கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இதை செய்வாங்க. இந்த வார விழாவுடைய நோக்கம் கூட்டுறவு சங்கங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல, இவ்வாறு நலிந்த பிரிவினருக்கும் கிராமப்புற மக்களுக்கும் உதவக்கூடிய இந்த சங்கங்கள் வலுவானதாக உருப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவற்றை செயல்படுத்துகிறோம். குறிப்பாக கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரையில் கடன் வழங்குவதற்கான நிறுவனமாக மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய சேமிப்புகளையும் இந்த கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி இந்த கூட்டுறவு சங்கங்கள் வலுவடைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், குறிப்பாக நலிந்த பிரிவினருடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற அடிப்படையில் கூட்டுறவு வங்கி ஒரு காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, தொலைக்காட்சிகள் வராத காலத்தில் வானொலியில் சொல்லுவாங்க, இந்தியன் வங்கி அது உங்களது வங்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் சொல்லளவில் தான் இருக்கும். ஆனால் இது செயலளவில் மட்டுமல்ல, உங்களுக்கு உரிமை உள்ள அனைத்து அதிகாரமும் நிறைந்த இந்த வங்கி, கூட்டுறவு வங்கிகள் உங்களது வங்கி. காரணம், பங்களிப்பாளர்கள் பலருடைய முதலீட்டில் தான் இந்த வங்கிகள் இயங்குகிறது என்பதை
திரு ரா ஜனார்த்தனன், விற்பனையாளர், கூவத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், செங்கல்பட்டு. திரு நந்தகுமார், சிற்றெழுத்தர், வாக்கூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், விழுப்புரம். செல்வன் சுபாஷ், விற்பனையாளர், பிரம்மதேசம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், திருவண்ணாமலை. திருமதி பரமேஸ்வரி, விற்பனையாளர், வீரபாண்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், தேனி. வாழ்த்துக்கள். இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பு. ஐவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து மாணவர்களுக்கான பரிசு. சங்கத்தின் வகையில் பல்லவன் போக்குவரத்து கழக கூட்டுறவு வீடு கட்டுமான சங்கத்தினருக்கு பாராட்டு கிடையும். வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு நினைவு கேடயத்தை கூட்டுறவு சங்கங்களின் சார்பில் அன்போடு வழங்குகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் மாணவர்கள், மாணவிகள், கூட்டுறவு பணியாளர்கள், ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் பாராட்டும் கடன் உதவியும் கடையும் வழங்கி உற்சாகப்படுத்திய அமைச்சர் பெருமக்களுக்கு நாட்டுயர்வை கூட்டுறவாய் கொண்டிருக்கக்கூடிய கூட்டுறவை நாட்டுயர் மூச்சாய் கொண்டிருக்கக்கூடிய நமது குடும்பத்தின் சார்பில் பாராட்டு கடையங்களை பரிசாக வழங்கி அன்பு பாராட்டுகிறோம். 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா 2024 வந்து சிறப்பித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்த நன்றி உரை வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களினுடைய பதிவாளர் டாக்டர் என் சுப்பையன் ஐஏஎஸ் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு படைப்பதற்காகவே நம்மிடையே வாழ்ந்த